வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே எங்கள் கோயம்புத்தூரில் இருக்க மரக்கடைக்கு தான் போக போகிறோம். இங்கே செகண்ட் ஹேண்டு எல்லாமே இருக்கும். வாங்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம மரக்கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இது ஏரியா பார்த்துட்டிங்களா? இந்த ஏரியா கிட்டே வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு 4 கார்னர் ஆட்ட வரும். அதில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம போனோம்னா நம்ம மரக்கடை பாக்கெட் வந்துடுச்சு. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். நோ பார்க்கிங்லேயே வண்டி நிறுத்தினா ஒரே அறிவாளிங்க நாங்கள் தான். ஸோ வாங்க, மரக்கடை மார்க்கெட் வந்துடுச்சு. இங்கே எனக்கு வந்தோடனே கண்ணுக்கு படுறது அந்த 10 போட்டிருக்க ஜெஸ்ஸி தான். வாங்க அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவோம். நல்லா என்னன்னாலும் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சிங்கை செட் பண்ண போகிறோம். வேறு எங்கேயும் உள்ள இதுவும் அந்த ஒரு இடத்துல தான். இந்த இடத்துல இப்போ தான் டேப் மாட்டியிருக்கு. இப்போ சிங்கை செட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். வாங்க செட் பண்ண ஆரம்பிக்கலாம். சொல்லு, கடைசி வரைக்கும் பாருங்கன்னு மட்டும் சொல்லு நித்யா. எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கன்னு மட்டும் சொல்லு. நன்றி. வாங்க, இந்த ட்ரம்மை தூக்கி இந்த ஒரு இது வந்து ட்ரம்மில் எதுவும் இல்லை, ஒரே ஃபுல் குப்பை தான். ஸோ வெளியில் வச்சுக்கலாம். அப்போ தான் திறக்க மாட்டேன், கவலை வேண்டாம். தூக்குங்க வாங்க. வியூவர்ஸ்க்கு அழகாக காட்டணும் கேமரா ஆங்கிள். சூப்பர். அப்படியே தள்ளிட்டு போங்க. நீ பாருங்க கைஸ். ஐயோ காலு. சூப்பர். பாருங்க கைஸ், இந்த வழியாக நாங்கள் எல்லாத்துக்கும் டிச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ரம் இருக்கனால இங்கே கொஞ்சம் அசிங்கமாக இருந்தனால இப்போ இதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். விடுங்க, இந்த ட்ரம்மை கொண்டு போய் வெளியில் டிச்சை மறைச்சிடலாம். அப்போ தான் டிச்சிலேருந்து ஸ்மெல்லு வராது. அதனால எங்கள் அம்மா படுங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இப்போ டிச்சை மறைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குழந்த எவ்வளோ அழகாக வேலை பார்த்துட்ருக்கு. இருங்க, பாரு நித்யா, எங்கே பாரு, வச்ச உடனே டிச்சுக்குள்ளே போயிடலாமா ட்ரம்மு. இன்னொரு ட்ரம் வாங்கி இங்கே வச்சா. ஆமாம், ட்ரம்மு லைனாக அடிக்க விட்டாங்க. நம்ம இன்னும் 2 ட்ரம்மு வைக்க சொன்னாருங்க அப்பா தான். சரியா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது இந்த மாதிரி இரும்பெல்லாம் வைக்கிறதுக்கு எதுவுமே வெல்டிங்லாம் பண்ண தேவையே இல்லை. இப்போ எம்சியில் வச்சு நாங்கள் ஒரு பிளான் போட்டுருவோம். ஒர்க் ஆகிடுச்சுன்னா உங்கள் வீட்டுக்கும் வந்து பண்ணி தருவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு சூப்பராக ரெடிமேடாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேணும்னா கம்மி பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வச்சாச்சு. ஒரு 400 ரூபாய்க்கு நாங்கள் இது வாங்கியிருப்போம். 500 ரூபாய்க்கு நாங்கள் இந்த சிங்கை வாங்கியிருப்போம். கூட ஏதோ உடஞ்சி போன இது இருக்குது. ஏதோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நாங்கள் முடிச்சாச்சு. ஆர்டிஸ்ட்டு இவங்க தான், பார்த்துக்கோங்க. இது ஐடியாலாம் இவங்க தான். செம பிளானு. இப்போ எம்சியில் அதிகமாக வருங்கிறனால உருக்கி ஒட்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்கள் என்னங்க? இங்கே இதை திருப்பி கமிட்டி போடு. பாருங்கள், எங்கள் அப்பா சொல்கிறாரு கமிட்டி போடுங்க டக்குன்னு. கோ ஸ்பீடு ஒர்க்கு வா ஸ்பீடு கோயிங் ஸ்பீட் கவுத்தி போடுங்க. இப்போ எப்படிம்மா குமிஞ்சு வேலை செய்வீங்களாம்மா? குமிஞ்சு வேலை செய்வீங்களா? நானே பைத்தியம். நான் பைத்தியம், உங்கள் அப்பா தான் அறிவாளி. சூப்பர். இப்படி இருக்கு. நம்ம இப்படி நின்று கழுவலாம். அந்த 2 கட்டையை உடச்சு விடுங்க. வாவ், இந்த 2 கட்டையாவா? 2 கட்டையை உட. இங்கே ஒரு கட்டை, அங்கே ஒரு கட்டை வச்சு இந்த கீழே கட்டையில் உட. ஒரு 2 3 இந்த 3 கட்டையை கழட்டு. இப்போ இது எப்படிப்பா சமையல் நின்றுக்கிட்டுங்கிறாரு. அப்புறமா எல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் இப்போ அப்படியே வச்சு வளர்க்குங்கிறாரு. உங்களுக்கு ஓகேவா? நான் உடச்சு விட்ருவேன் டக்குன்னு. ஒன்று உடச்சுடு. சரி, இது எடுங்க அண்ணா, உடச்சு விட்றேன். உடைக்கிறதுலாம் ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு.
அப்பா அஸ்வத்லா அவ்வளோதான். நவீன் விளாகர்னா சும்மாவா? இப்போ எதுக்கோ சூப்பர் பாருங்க guys, இந்த மாதிரி ரெடிமேட் சிங்க்கு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். எந்த வித ஆசாரி யாருமே தேவையில்ல. நமக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ சிங்க் நித்யா சிங்க் எடுத்து இங்கே தான் நிற்கிறியா? தலைகரியா? தலைங்கம்மா நித்யா வந்துட்டேம்மா. வச்சுருங்க. ஃபஸ்ட்டு விளக்கு நான் நாளைக்கு பார்க்குறேன். எடுக்காது. ஆமாம் 3 தான். செமையாக இருக்குப்பா. தூக்கு. படுக்க வச்சா கூட நிற்கும்பா. இதே நிற்கிது கரெக்டா? சூப்பர். இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி வச்சுக்கலாம். பார்த்து அப்படியே நின்றுச்சு. இப்படி நிற்கிதுல்ல. இப்போ இங்கே சிங்க் தரேங்க. வாவ் கரெக்டாக வருது. வலை மட்டும் வாங்கிடு. அது ஏதோ ஒன்று ரெடி பண்ணோம். இப்போ அந்த டேபிள் இங்கே போட்டு கொடுத்துறேன். விலை கழுவி அங்கே அடுக்கிறதுக்கு. கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் பின்னாடி இல்லைங்க. கொஞ்சம் ஐயோ ஷர்ட்டு பின்னாடி வாங்க. இருங்க. வலிக்கு வந்துருப்பேன் நேரம். ஓகே வாங்க கைஸ். இதை உடச்சிடலாமா? சிங்கு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் போக இருங்க இதை வேலையை பார்த்து விட்றக்கூடாது. இவங்க வேறு கஷ்டப்பட்டு செஞ்சு போக நம்ம அந்த ஸ்டாண்டு கொடுக்கறது இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக இப்போ எப்படி போட்டோம் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று தான் போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறுத்தின வீணே. அது போட்டால் தானே நாங்கள் தண்ணி அதில் கீழே இதாகன்ட்டு நாங்கள் வச்சேன். எடுத்து உடச்சு விட்றேன். இது போடுறதா? அது அங்கே முதல் இந்த மாதிரி வை. தண்ணி கீழே போகிறதுக்கு தான் அதை வச்சுருந்தேன் நாங்கள். ஐயோ பைத்தியக்காரன்லையும் பைத்தியக்காரங்க. போதுமா? அப்புறம் இது என்ன பண்ணுறீங்க? அங்கே வச்சு அப்படியே கழுவுறக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு பார்த்தேன். சிங்க் விழுந்துற போது இவன் வந்து இந்த அட்டையெல்லாம் எடுத்து போகிறாங்களா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த அப்கிரேடு பண்ண போகிறோம். இது வந்து சிங்க் கழுவி இந்த சைடு வைக்கிற மாதிரி ஒரு அப்கிரேடு. ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும் நம்மளோடது. அதெல்லாம் எடுத்துருங்க. இதை வந்து இங்கே வச்சிடலாம். ஓகேவா? இங்கே வைக்க முடியாது உள்ள. இந்த அட்டையை வந்து அந்த ஆள் எடுத்துட்டு போகிறேன். இது எப்படி வைங்க? அட்டை இதுக்குள்ளே போடுறீங்களா? அப்ரண்டிஸ் வாங்க. சரி அங்கேயே டான்ஸு வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடு நித்யா. மூக்கு நோண்டிகிட்டே இரு. சத்தியமாக வாங்க வாருங்கம்மா. வைக்க முடியலன்னு போடுறதே இந்த பைத்தியக்காரங்க இடக்காரங்க நம்மக்கிட்ட வச்சுட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இது காசு வாங்கிட்டோம்ல. வேறு இடக்காரங்கிட்ட கொடுத்துடலாமாம்மா? இந்த இடைக்கு காசு வாங்கிட்டோம். வேறு இடக்காரங்கிட்ட வேறு இதே விலையில விற்றுடலாம். கொசு வேறு கடிக்குது டக்குனுமா. இது குளிக்காமல் கூட வந்திருப்போம்மா. குளிச்சு வந்து கொசு பயங்கரமாக கடிக்குது.